இல்ல இல்ல ஒரு டைம் இல்ல 18 டைம் டக்கு. இல்ல இல்ல குருசாமி எனக்கு ப்ரோ, என்னன்னா குருசாமி இன்னொன்னு வந்துச்சுன்னா 18 வருஷம் இவனை விட அதிகம் 18 வாட்டி வந்துருவான். போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது குருசாமி ப்ரோ. சோ இப்ப குருசாமி எனக்கு என்னன்னா சிவா ப்ரோ, அது உண்மைதானே ப்ரோ? ரோஹித் சர்மா பொட்டேட்டோ மேனுக்கு ஃபேன்ஸ் அதிகம் தானே? ஆமா, இப்பதான் 2019ல இருந்து அவனுக்கு அதிகமாயிடுச்சுங்க ஃபேன்ஸ். இல்ல ஏன்னா அப்ப அந்த காலத்திலே வான்கடையில ஒருத்தரை அழ விட்டாங்க. ஆமா, உட்காந்து மூக்கால ப்ரோ இல்ல எப்படி தெரியுமா, இவர் கிரவுண்ட எல்லாரும் ரேண்டமா எல்லாரையும் உஸ் பண்ணுவாரு, கிராயினா காட்டுவாரு, கண்ட வேலைய பாப்பாரு. ஆனா இவர் எவனாவது ஏதாவது மொத்தமா சேர்ந்து பூ பண்ணி விட்டானுங்க, அழு விட்டானுங்க. ப்ரோ இன்னைக்கு ஏதோ திட்டிட்டு இருந்தான், அத பாத்தீங்களா இல்லையா நீங்க? என்னவா? பார்த்தேன். ஏன்டா அவனுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், இருங்க நான் எடிட் பண்ணி எடுத்து போடுறேன். எடுத்து போடுங்க, செய்வோம். ப்ரோ சிவா ப்ரோ இந்தியாவுக்கும் விளையாடுவாரு ப்ரோ. ஏன் ப்ரோ இந்தியாவுக்கு விளையாடும் போது கை தட்டுற 2 மாசம் அடிச்சுக்கிறோம் ப்ரோ, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்ல அவர் அழுதுருக்காரு. கோலி என்னன்னா, மும்பைக்காரனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, மூக்குல குத்தி பூ பண்ணி அனுப்பி விட்டானுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா உட்காந்து அழுதான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. கேப்டனா இருக்கும் பொழுது, ப்ரோ இதெல்லாம் சரியில்லை ப்ரோ, நான் இந்தியாவுக்கு விளையாடுறேன் ப்ரோ, இந்தியாவுக்கு இது டசன்ட் ஒர்க் தட் வே. இந்த வார்த்தை பாருங்க, இட் டசன்ட் ஒர்க் தட் வே. when I am playing for India, if you support me and you boo me here, it doesn't work that way அப்படின்னு பேசியிருக்கான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, டசன்ட் தட் வே ஒர்க் தட் வேனா விளையாடாத. கம்பெனில உனக்கு செட் ஆகலையா, ரிசைன் பண்ணிட்டு போ. இல்ல போறானா. ஆனா என்னன்னா இப்ப என்னன்னா பேப்பர் போட்டு உட்காந்துருக்கானா, இங்கிலாந்து போறானா, இங்கிலாந்து சிட்டிசன் ப்ரோ. அப்ப என்னன்னா இவன் இந்தியன் டீம் பிளேயரா இருப்பானா இல்ல அங்க போய் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கிட்டானா அவங்க ஊருக்காரனா இருப்பானா ப்ரோ? மேன் ஆஃப் தி மேட்ச் சிவா. அதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க ஏதாவது எடிட் போட்டீங்கன்னா உங்களை செய்வேன். ஆல்ரெடி 150க்கு ஒரு ஏதோ ஒன்னு போட்டு யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க. யோ ஐஸ்வரன் ஒரு நிமிஷம் இருங்க. ஐஸ்வரன், நான் இது வரைக்கும் எடிட் போட்டதே கிடையாது. எனக்கு ஹானஸ்டா சொல்லணும்னா இத்தனை பேர் இருக்காங்க, ஓப்பனா சொல்றேன், நான் எடிட்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு டைமும் கிடையாது, எனக்கு அது தெரியவும் தெரியாது. நான் மத்தவங்க பண்ணதை ரீபோஸ்ட், அது எங்க கண்ணுல படுது அந்த கிரிஞ்சு. கண்ணை மூடிக்கோங்க, இல்ல என்ன பிளாக் பண்ணிருங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அந்த மீம்மா எவர் கிரீன் மீமுங்க, சரியா? இருங்க நான் பார்க்கவே இல்லைங்க, என்னதுங்க சொல்றீங்க? பிரதீப் ஆண்டனி ஒரு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான், 0 பாத்துக்கங்க சார், அது எவர் கிரீன் மீம். அதெல்லாம் இருங்க வருவாங்க பாரு, ரோமல் வருவாரு பாருங்க ஒரு வித்தியாசமான உருட்டோட. இருங்க எங்க ஆளு திருப்பி கம்பேக் கொடுப்பாரு, நீங்க எல்லாம் இப்படி கதைக்கிறது. மேல மேக்ஸ் ப்ரோவோட போஸ்ட் பாத்தீங்களா? எடுத்து சரி. இல்ல வேற யார் எம்ஐ ஃபேன்ஸ் இருக்காங்க? எம்ஐ ஃபேன்ஸா? யாருமே இல்லையே. இல்ல நான் என்ன கேட்க போறேன்னா, அடுத்த மேட்ச் தூங்கி இருப்பாங்க ப்ரோ, தூங்கி இருப்பாங்க. நம்ம வேணா போய் வடிவேலு மாதிரி அடிச்சு எழுப்பிடுறோம். அதுக்குள்ள என்ன தூக்கம்? அவனை கூப்பிடுங்க, சிஎஸ்கே ஃபேனு ஆப்பிள் மதனு, மேல கூப்பிடுங்க. அவனை ஏத்த முடியல. இருங்க நான் கீழே போறேன். அவனு மேல வச்சுக்கிறேங்க, டிபி எல்லாம் மாத்திருக்கான், என்ன விஷயம்? நான் கீழே போறேன். சிவா உங்களுக்கு எம்ஐ ஃபேன் அடிக்கணும், ஆள் கிடைக்கலன்னா உதயா கூட அடிக்கலாம். எங்கடா ஓடிட்ட? இங்க வா. இவ்வளவு நேரம் அந்த எலியை தான் அடிச்சிட்டு இருந்தோம், அதுவே இல்ல அதான் சிவா ப்ரோ இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? அந்த போறவங்க காலேஜ் ஊர்ல உட்காந்துக்கிட்டு ரேக் போடுவாங்க தெரியுமா, அந்த மூடுக்கு போயிட்டாரு மனுஷன். எவ்வளவு பேசினியோ லைன்ல வா. அவர் லிட்டரலா ரேக் தாங்க பண்ணிட்டு இருக்காரு, இது கூட வாங்க புரியல. இல்லங்க அததாங்க நானும் சொல்றேன், இப்ப நான் மட்டும் என்ன சொல்றேன்? ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டா, இதுக்கே என்ன தெரியுமா பண்றாங்க, டிஎஸ்கே மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு போட்டுட்டு இருக்காங்க. சரி ஆகட்டும், மேட்ச் வின் பண்ணியாச்சுல, மேட்ச் வின் பண்ணியாச்சுல. சரி ஆயிட்டோம். அப்ப இப்ப அதுக்குன்னா உங்கால 4 பால்ல ஆயிட்டாரு, ஆயிட்டு போய் நீங்க ஓப்பனிங்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க, கிளம்புங்க வீட்டுக்குன்னு சொல்லுங்க. இல்ல ஏங்க இருங்க, சிஎஸ்கே மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நேத்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், ரோமல் என்ன சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ, 70-30 ப்ரோ அப்படின்னாருல. இன்னைக்கு அவர் மேட்ச் வேற போயிட்டு வந்திருக்காரு, சொல்லுங்க 70-30. இல்ல சிவா க்ளோஸ் கேம் இது. இப்ப சொல்லுவாரு 30-70 ப்ரோ, மாத்தி சொல்லிட்டேன். வைத்தி ப்ரோ வாய் என்ன வாய் ப்ரோ, அது 4 பால் அவுட் ஆயிடுன்னு சொன்னேன், கரெக்டா அவுட் ஆயிட்டான் 4 பால்ல. அவன் யாரு வைத்தி ப்ரோ சொல்லிட்டு போனாரு, 4 பால் அவுட் ஆவான்னு சொல்லுங்க அப்படின்னாரு. ரோஹித் சர்மா சொன்ன சொல் காப்பாத்துவார் ரோஹித் சர்மா. ஹலோ மதன் தெரிஞ்சா பேசணும், தெரியாதெல்லாம் பேசக்கூடாது. நான் அப்படி சொல்லல.
4 பால் இருக்கு இருக்க சொல்லு, நான் வந்துடுறேன்னு. அதுக்குதான் சொல்றேன் நானும் 4 பால் சொன்னீங்க இருக்க மாட்டேன் போயிட்டு அவன் என்ன பண்றது அதான் கேட்டேன். இல்ல ஏங்க அவர் 4 பால்னாரு, கரெக்டா 4 பால் இருந்தான். 4 பால் முடிச்சிட்டாங்க சோழி. அவர் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு அதான் அவன் தூரம் அப்படின்னு. எங்க பொட்டேட்டோ ஹஸ் பீன் ஃப்ரைட் நைஸ்லிங்க, மேல எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. ஆஹா இன்னைக்கு நைட்டு டின்னர் வரப்போதான் அப்பனா. யார் யார் போட்டிருக்காங்க? ஐஸ்மேன் போட்டாச்சு, வேற யார் போட்டிருக்காங்க? எங்க அக்கா கிருத்திகா போட்டிருக்காங்க. கிருத்திகா போட்டாச்சு, வேற யார் போட்டிருக்காங்க? நானும் என் சார்பு நான் போட்டுறேன். எஸ்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டிருந்தாங்க. வெரி குட். வேற யாரு? நானும் கூகுள்ல இருந்து போட்டோ எடுத்து போடுறேன் இருங்க. நாங்களாம் கஷ்டப்பட்டு சமைப்போமா போடுவோமா, நீங்க வந்து கூகுள் எடுத்து போடுவீங்களா? ஆமா, நான் கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டாலும் நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி போடுறேன்னு தான் சொல்ல போறீங்க. இருங்க நான் இப்ப அதான் சொல்ல வந்தேன். இருங்க, அவங்க எப்படினாலும் ஸ்விக்கில இருக்கிறதா எடுத்து போடுவாங்க. அதுக்கு நான் கூகுள்ல இருந்து எடுத்து போட்டு போறேன். சாரி காய்ஸ் எங்க ஊர்ல வடப்பா இல்ல, அதனால வந்து நான் ட்ரை பண்ண முடியல. மேபி நான் வேற எங்கனா ட்ரை பண்ணி போறேன். நான் நேத்தே சொல்லிட்டேன் மதன் ப்ரோ. எங்க வடபால் எப்படிதாங்க இருக்கும்? நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, எனக்கு அதை ஒன்னும் இம்ப்ரெஸ் பண்ணல. மண்ணுக்குள்ள மசாலா வச்சு தருவானுங்க, அதான் வடப்பான்னு. நல்லாதான் இருக்கும் சீஸ் வடாப்பாவ். ஒண்ணும் இல்ல, நம்ம பிரான்சைஸ்டே கேளுங்க. நேத்தோட ஏதோ போஸ்ட் போட்டிருந்தாங்க 5 வடை 5 வடாப்பாவ் கிடைக்கும்னு. அவங்க பார்சல் பண்ணிடுவோம். நாளைக்கு உளுந்த வடை கிடைச்சதுன்னா அதை வடப்பாவா நினைச்சு சாப்பிட்டுருங்க, எல்லாரும் முடிச்சு போச்சு. இல்லங்க எனக்கு அதே மாதிரி யாரு பிக்சர் போட்டாலும் ரோம்ல ட்ராக் பண்ணி போடுங்க. இவ்வளவு ஒருத்தவங்க சண்டைங்க சிவா ப்ரோ ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் கூட. தோனி ஏன் வரான் 4 ரன் தானே இருக்கு, யானை அடிச்சுட்டு போட்ட முடியாது அப்படின்னு. மதன் அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாங்க, தோனி வந்து என்ன அடிச்சு தோனி ஜெயிச்சாரான்னு அதையும் பேசுறானுங்க. எனக்கு புரியவே இல்ல. ஏங்க வலிப்பு வந்து கிடக்கானுங்க, விடுங்க, ரொம்பலாம் போய் பேசிட்டு இருக்காது. அட பைத்தியங்களா, சிஎஸ்கே தான்டா வின் பண்ணோம். அவர் என்ன ஓபனரா? ஓபன்ல இருந்து வந்து இறங்கி என்ன அடிச்சு குத்து வின் பண்றதுக்கு அவரே கடைசி டைம்ல மீன் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இல்லங்க அதுக்கு ஐஸ்மேன் ஒரு காரணம் சொல்லுவாரு. ஐஸ்மேன் அந்த காரணம் இல்லங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்மள்கிட்ட ஒரு ஸ்டெம்பிங் ஆச்சு இருக்கு, நம்மள்கிட்ட பேட் பால் ஆச்சு முடியல. இல்ல அவரு அட்லீஸ்ட் 20 ஓவர் கீப்பிங் பண்ணாரு, கடைசி ஒரு 5 நிமிஷம் பேட்டிங் பண்ணாரு, ஒரு 2 டாட் பாலா தான் ஆடினாரு. இவங்க ஆள் மொத்தமே 3 டாட் பால், ஒரு அவுட் ஆயிட்டு வெளில போய் உட்காந்துட்டாரு. அவ்வளவுதான். ஃபீல்டிங்கும் பண்ணல, ஒன்னும் பண்ணல. 2 பால் பீட் ஆனா, 1 பால் மிடில் பண்ணா, இன்னொரு பால் வந்து அடிக்கிறன்ற பேர்ல இவன் தூபே கையில கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டான். அதான் மொத்தம் 5 நிமிஷம் தான் ஃபீல்ட்ல இருந்தாரு. 5 நிமிஷம் ஃபீல்ட்ல இருந்தவரும் 20 ஓவர் ஃபுல்லா விக்கெட் கீப்பிங் பண்ணி, ஒரு ஸ்டெம்பிங் பண்ணி, ஃபீல்டிங் செட் பண்ணி, என்ன என்ன கேட்க வரேன்னா, நீங்க கிட் பேக்க வந்து செட் பண்ணி அதுல இருந்து பேட் எடுத்து பேட் அப் ஆவற டைம் ஆச்சு இருந்து விளையாடுனீங்க. நியூ உருட்டு அலர்ட் ஓகேவா? 16 ஓவர்ல மேட்ச் வின் பண்ண இது என்ன ஆர்சிபியா? சாதாரண மஞ்சமாக்கான் ஸ்டீம் தானே. எங்க ஆர்சிபி அதெல்லாம் இல்ல அதான் 28 வரட்டும். இல்ல அது இல்லாம அவனுங்க ஒரு 7 மேட்ச் இவ்வளவு எனர்ஜியா இருப்பானுங்க, அடுத்த 7 மேட்ச் அழுதுட்டு உட்கார்ந்து இருப்பானுங்க கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு. இல்ல எனக்கு இவங்க இல்ல ஒரு நிமிஷம், நான் ஏன் தெரியுமா அட்ரஸ் பண்றேன், எப்படி எல்லாம் உருட்ட முடியும் அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சீரியஸ்லி உங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன் நானு. இல்ல சாமி, நீங்க சொன்னீங்கல்ல கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் போட்டுவாங்க, அவங்க இப்பயே போடான்னு. அந்த மேட்ச் ஜெயிக்கணும், இந்த மேட்ச் இங்க ஜெயிக்கணும், அடுத்த மேட்ச் அங்க போறோம், அங்க ஜெயிக்கணும், இப்படிதான் கனெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க இப்பல இருந்தே அவங்க. எனக்கு தெரியும். இன்னும் என்ன ஹைலைட்னா, நேத்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சனே ஒரு மீம், கப்ப எப்ப தருவீங்க? 18 வருஷமா ஐபிஎல் நடக்குது, என்ன எங்க இருக்க புரியல எனக்கு. அந்த மாதிரி அந்த ஹிப்ஹாப் தமிழோட ஃபர்ஸ்ட் படம் என்னங்க, அந்த படத்தை மீசை முறுக்கல அண்ணன் டான்ஸ் மூட்ல இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த இதுதான் அவங்களுக்குலாம். இதுல டேபிள் டாப்பர்ஸ் தான். சீசன்னே ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு.
ஏன்னா இப்பயே எடுத்து போட்டுக்கிட்டாதானே ஒருவேளை எடுத்து போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல. அது டேபிள் SRH டாப்பர்ஸ் மேல போயிட்டானுங்க. SRH மேல போயிட்டானுங்க இப்ப. இல்ல நேத்து மேட்ச் முடிஞ்ச உடனே எங்க அவங்களுக்கு அடுத்த மேட்ச் இங்க சேப்பாக்கு தான் வரணும். 16 ஓவர்ல இல்ல 10 ஓவர்ல கூட அடிங்க. எனக்கு தெரிஞ்சு 16 ஓவர் தான் ஆடுவாங்க அன்னைக்கும். கரெக்டா தான் கணிச்சிருக்காங்க. ஆனா என்ன 16 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டு வெளில போயிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. பாத்துக்கிட்டே இருங்க. ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அதாவது நீங்க இல்ல ஆர்சிபி தானே, மும்பையை கூட விட்டுருங்க. ஆர்சிபிக்கு இன்னும் பல சர்ப்ரைஸுகள் இந்த சீசன் காத்து கொண்டிருக்கிறது. தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதி கொடுத்த மாதிரி நான் இப்ப ஷெட்யூல் பார்த்துட்டு இருக்கேன். நான் பேச மாட்டேன் ராஜா. எல்லா இடத்துலயுமே எவனுக்குமே உங்களுக்கு எங்கேயுமே அட்வான்டேஜ் கிடையாது ராஜா. நல்ல வேலை அந்த ஹைதராபாத்ல அங்க மேட்ச் வைக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். வச்சிருந்தாங்கன்னா அங்கேயும் முடிச்சு விட்டுருப்பானு. ப்ரோ ருத்ராஜ் என்ன கிரவுண்ட் அவ்வளவு ஈஸியா காட்டுறான். அவன் பேட்டிங் பார்த்துட்டு பாருங்க அவன்லாம் ஃபார் த ஃபியூச்சர்னு அப்பவே சொல்லியாச்சு. இவனுங்க எடுக்கலன்னா இவனுங்க லாஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம். எவ்வளவு கேஷுவலா ஆடுறான் பாத்தீங்களா? அது அவன் அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி நல்லா வருது எல்லாம் பயங்கர கிரவுண்ட் பார்த்தா எல்லாரும் திணறாங்க. ரச்சின் ரவீந்திரா விட பெஸ்ட் ஷாட்ஸ் பெஸ்ட் டைமிங் இருந்துச்சு. அந்த இன்சைட் அவுட் 6 அடிப்பான் பாரு கவர்ல. ஆமா செம ஷாட் அது. ஸ்லாட் ஸ்வீப் நல்லா அடிச்சிட்டு இருந்தான். பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எல்லா பாலும் வந்து அடிக்க பார்த்து அவுட் ஆயிட்டாங்க மூணு பேருமே. இல்ல எனக்கு அவன் டைம் பண்ண ரச்சின் சூப்பரா டைம் பண்ணான். இவன் போல அந்த புது பையன் பேரு என்ன, ரச்சின் இறங்கி அடிச்சிட்டான் ப்ரோ எல்லா வாட்டியும் அவனை. சோ வந்து விக்னேஷ் புத்தூர். ஐஸ்மேன் இவன் பேர் என்ன ஏங்க ஐஸ்மேன் இவன் இல்லாமயே பேட்டிங் டெப்த் நல்லா இருக்கு. ஐஸ்மேன் சாம்கரன் தேவையே இல்லங்க. பத்திரானா ரெடி ஆயிட்டானா பத்திரானா உள்ளார கொண்டு வந்துருங்க. இல்லனா அது வரைக்கும் அன்சுல் ஆடுங்க. அவ்வளவுதான். அது அந்த யங்ஸ்டரே எடுத்துட்டு வந்துடலாம் ப்ரோ. ராமகிருஷ்ணா கோஷ் அவன் என்ன போலிங் அவனை கூட கொண்டு வரலாம். ஏங்க இன்னைக்கு சாம் பண்ணது அவன் பண்ண மாட்டானா? இன்னைக்கு என்ன பண்ணா சாம்? ஒரு ஓவர் 13 ரன். அதுக்கப்புறம் 9 பால்ல 4 ரன். தேவையே இல்லன்றேன். ராமகிருஷ்ணா கோஷ் பெட்டருங்கறான் நானு. பட் இல்ல ஷோ ப்ரோ அவங்க எடுக்கிறதே அப்படிதான் எடுக்கிறாங்க. நான் மும்பை கிட்ட ஒரு 3 ஸ்பின் எதிர்பார்த்தேன். நீ பார்த்தா எல்லாரும் நம்ம தெருவுல போட்டான் போல. நம்ம தெருவு நல்லா போட்டான். புதுசா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா சூரியகுமார் யாதவே வந்து போட்டிருப்பான். எங்க வில் ஜாக்ஸ் 4 ஓவர் போட்டாங்க அவங்களுக்கு. அவன் போடுவான் கேப்பபிள் அது தெரியல. ரசிகன் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவனுங்க வந்து அடுத்து குஜராத் போறானுன்னு நினைக்கிறேன். சரியா வெயிட் பண்ணுங்க. நான் ஷெட்யூல் பார்த்துட்டு இருந்தேன். இல்ல எனக்கு வில் ஜாக்ஸ் போட்டது கூட சர்ப்ரைஸ் இல்ல. நமந்தீர் வந்து எக்கனாமிக்ல போட்டான் 2 ஓவருமே 6 ரன் நினைக்கிறேன். 2 ஓவருமே அவன் போட்டது பரவாயில்ல. அவன் போட்டதெல்லாம் நான் எதிர்பார்க்கலாம் இருந்ததெல்லாம். ஃபுல் ஷெட்யூல் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அடுத்து வந்து இங்க ப்ரோ லக்னோவோட ஆடுறானுங்க போல 27ஆம் தேதி மும்பைல. சரியா இதே இதோட ப்ரோ அவனுங்க நோட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் சீசன். அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் 27ஆம் தேதி. அங்கேயே நீங்க வெயிட் பண்ணுங்க. இதே பையனா விக்னேஷ் புத்தூரையே கொண்டு வர சொல்லுங்க. இல்ல ஆல்மோஸ்ட் 13 டைம்ஸ் ஓப்பனிங் கேம் ஆஃப் ஐபிஎல் வந்து லாஸ்ட் தான் மும்பை சின்ஸ் 2013. அவன் நல்லா தூக்கி போடுறான். நல்லா சிவாபுரு நல்லா தூக்கி போடுறான். நல்லா ஆம்பவர் கிட்ட இருக்காங்க மாட்டினா செத்துட்டான் அந்த பையன். அந்த புது பையன் அதெல்லாம் விடுங்க. பட் சின்ன கிரவுண்டா மாட்டினா இன்னும் முடிச்சிருவானுங்க. அதுதாங்க பிரச்சனை. இல்ல ரச்சினே வந்து ரீட் பண்ணிட்டாங்க. மத்தவெல்லாம் கரெக்ட் ரீட் பண்ணிட்டான். இந்த சென்ஸ் லைக் அவன் என்ன வேரியேஷன் வச்சிருக்காங்கறத கையில இருந்தே ரீட் பண்ணி தான் அடிச்சான். அதுக்கப்புறம் 2 6 அடிச்சானே அவன் ஓவர்ல தான். அப்புறம் ஆமா மொத்தம் 3 6 நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு முன்னாடி கூட ஒரு 6 அடிச்சிருப்பான். அதுக்கு முன்னாடி 1 அடிச்சான். இவன் தூபே போயிருக்கணும் ப்ரோ. அவன் லென்த் கொஞ்சம் மிஸ்ரீட் பண்ணிட்டான். இல்ல அவன் கொஞ்சம் இது பண்ணிட்டான். சொல்றது ஷாட் கொஞ்சம் பிக் பண்றதுல ஹைட் ஏத்தி விட்டான். இல்ல இப்ப இவன் சின்ன பையன் விக்னேஷ் புத்தூர் தோனி கிட்ட போய் சிரிச்சு பேசிருக்கான். அதுக்கு ஏதாவது டீம் மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது சொல்லுவானுங்களா? அப்டிக் பாண்டியா பத்தி எல்லாம் பேசுறது இல்ல சிவா ப்ரோ. எனக்கு என்னன்னா அவன் நம்ம வந்து கடைசி 4 மேட்சஸ் மும்பை கூட ஜெயிச்சிருக்கோமா.
லாஸ்ட் 4 மேட்சஸ் தே ஆர் நாட் ஒன்னா. இதுவே எனக்கு இப்பதான் தெரியுது. ஆமா. இல்ல அவ்வளவு பிஆர் பண்ணிட்டு சுத்துறானுங்கன்ற. இல்ல இன்னொன்னும் சொல்லிடுறேன் ஐஸ்மேன். அந்த இன்னொரு மேட்சும் லைட் ஆஃப் பண்றானுங்க. கான்வே லைட் ஆஃப் பண்ணி வின் பண்ணானுங்க. இப்ப நம்ம தீனாலாம் வந்துட்டு போனாரு. எங்க தீனா வந்து ஒன்னு சொல்லிட்டு போனாரு. என்னன்னா ஹை ஸ்கோரிங் மேட்ச் எல்லாம் கூட நீங்க அடிச்சிருவீங்க, லோ ஸ்கோரிங்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒன்ன பண்றது உட்காந்து இதை பண்ணி விடுவோம், இதை பண்ணிடுவோம். ரியலிஸ்டிக்கா அவங்களுக்கே தெரியும் என்ன மேட்ரு ஏதுன்னு. டாக்டரே, செல்வி அக்கா, ஜெயா அக்கா எல்லாம் மேல வாங்க. சம்மா இருக்கு. எங்க இவர் மும்பை சச்சின் பாய மேல தூக்குங்க. இங்க உட்காந்து இல்லங்க சச்சின் பாய் ஹார்ட் சச்சின் பாய் தூக்கி இருக்காருங்க வரட்டும். சச்சின் பாய் போயிட்டு அடுத்த மேட்ச் ஃப்ரைடே தானா? ஹார்ட் கலர் மாத்திட்டு வந்துருங்க. ஹார்ட் கலர் மாத்திட்டு வந்துருங்க. புரியுதா ப்ரோ? தீபக் சேர் விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்களேன். கரெக்டா தோனி கை கொடுக்க போகும்போது கையை இன்ஜுரி மாதிரி வச்சுட்டு போயிருக்கான். இல்ல 11 ஹார்ட்ஸ் பாத்தீங்களா சிவா ப்ரோ? சச்சின் பாய்க்கு பிரான்சைஸ் கிட்ட 11 கப்ஸ் இருக்கு. சச்சின் பாய்னு சொல்லாதீங்க, கன்வெர்டர் ரோஹித்னு சொல்லுங்க. சச்சின் டு ரோஹித், அதெல்லாம் கன்வெர்டட் ஃபேன்ஸ். சச்சின் ஃபேன்ஸ் முக்காவாசி. இல்லங்க 11 ஹார்ட்ஸ் வச்சிருக்காரு. அது 11 சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மும்பை கப்ஸ் தான். மும்பை கப்பா? அப்படியே இவர் அம்பானிக்கு மேனேஜரா இருக்கிறாரு. 11 ஆர்ட்டையும் எடுத்து வைப்பாரு. 11 கப்பு வச்சிருக்காங்களாம். ஏங்க சும்மா ஏதாவது உருட்டிட்டு உட்காந்துருக்காதீங்க. இல்ல எப்படி பார்த்தாலும் 9 இருக்கும் கப்பு அவங்க கிட்ட. உமன்ஸ் 2, ஒரு 5, அது 7. இதெல்லாம் வேற பிரான்சைஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க. நாங்க பெட்டோரியால ஒண்ணு வச்சிருக்கிறோம், ILT20ல ஒண்ணு வச்சிருக்கிறோம், அப்படி இப்படின்னு எடுத்துட்டு வராங்க. SA-T21, ILT21, உமன்ஸ் 2, ILT21, உமன்ஸ் 2, இது ஒரு 5 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2, 2 மொத்தம். அதுல 7 சாம்பியன்ஸ் லீக் 2, இது 5 7 செலா போச்சா 11. யாருக்கு கவுண்ட் பண்றீங்க? சச்சினுக்கா? சச்சினுக்கு இல்ல, சச்சின் வந்து உள்ள மென்டராக இருப்பார். இன்னொன்னு போட்டுக்கோப்பா, சச்சின் இப்ப ரீசெண்டா ஜெயிச்சாரு. என்னங்க இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கு. யாருக்கு? இல்ல இப்ப சொல்ற கணக்கு தான் இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்போட மோசமா இருக்கு. அதுதான் எல்லாம் இவரு வந்து சச்சின் பாய், இதெல்லாம் சச்சின் அக்கவுண்ட்ல போடுவார். சச்சின் தான் மென்டராக இருந்தார், சச்சின் தான் எல்லாம். அப்ப ஜெயவர்தனா என்ன தக்காளி தொக்கா? ஜெயவர்தனா ஒருத்தர் இருக்கானே. எங்க சச்சின் பாய்ஸ் எல்லாம் அப்படிதாங்க. தீனாவே சச்சின் பாய் தான். ஏன்னா பாருங்க, கூடிய விரைவில் ஒரு மர்ம கூடிய வந்து டீமுக்கு எடுத்துருவாப்புல, ஆர்டிக் பண்ணி தொத்தி விட்டு. என்ன கேக்கே மேல வாங்க. சிங்கம் சிக்கனா தானே அப்படின்ற மாதிரி செல்வன் இது இங்க பாருங்க. இல்ல இதையே நான் வேற மாடுலேஷன் சொன்னப்ப என்ன கலாச்சாங்க. தைரியம் தான் மேல வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னது வந்து கலாச்சாரன்றது வந்து இன்வைட் பண்றது. கேக்கே இப்ப இருங்க, உங்க மாடுலேஷன் நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க, நான் பேசுறேன் இருங்க. கேக்கே கீழே இருக்கிறான் பாருங்க, அவன் தான் சச்சின் ஃபேனு. கேக்கே தைரியம் தான் மேல வாடா டேய். கேக்கே எங்க மேல வா பார்க்கலாம், மேல வாடா டேய். இதுதான் வந்து நீங்க மேல வாங்கன்னு சொல்றத அவர் மேல போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் என்னவோ. இல்ல நான் சொன்னதை விட ஐஸ்மன் வந்து மானே தேனி பொன்மானை விட்டு எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு. இல்ல மோகனா, நீங்க அமைதியா இருக்கிறதா அவர் போட்டு இருந்திருப்பாரு. நீங்க வேற ஏத்தி விட்டீங்க. அவர் அப்படிதான் பண்ணுவாரு. இல்லனா மட்டும் அப்படியே ஐஸ் பண்ணிக்காம கீபோர்ட் வாரியர்ஸ்ங்க இந்த கேக்கே மாதிரி ஆட்கள் எல்லாம். இவங்க எல்லாம் வந்து சமூகத்துல வந்து இருக்க கூடாதுங்க. இல்ல கேக்கே கீழ ஐஸ்மேன் நேத்திக்கு நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் ஐஸ்மேன். இந்த தெலுங்கு சைட்ல ஒரு 4 RCB ஃபேன்ஸ் இருப்பாங்க. அடுத்து நீங்க சொல்லி அந்த பாகுபலி டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு CSK போட்டுருந்தாங்க. எனக்கு சிரிப்பாயிடுச்சு அதை பார்த்தவனே. நல்லா இருக்கு, காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க உட்காந்து TL ஃபுல்லா. இருடா வெயிட் பண்றா, ஃப்ரைடே வரைக்கும் இப்ப எடிட்ஸ் தான் இறங்கும். எவன் போடுறான் வருஷம் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உதயா நாங்க பாக்குறோம். ஃப்ரைடே வரைக்கும் இருக்கு. உதயா இதுவாச்சு கொஞ்சம் ஏதோ நான் தப்பாவே சொல்லல. ஏன்டா எடுத்து கத்திய நீங்களே குத்திக்கிறீங்க? எடிட்டா வரும்னு சொல்றீங்க. இதுவாச்சு 70-30 கொடுத்தேன். உங்களுக்கு எல்லாம் 70 கூட கிடையாது, 80-20. அந்த ஏங்க ரச்சியல் ரவீந்திராக்கு ஹிந்தி எல்லாம் தெரியுமாங்க? வந்து ஹிந்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். நம்ம ஆட்களோட உட்காந்து ஹிந்தி பேசிட்டு தெரியுறாங்க. ஒரு நிமிஷம். உதயா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இங்கவா, அவன்
11 வயசுல ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சான். ஓகேவா? 11 வயசுல. இப்ப அவன் பையன் எல்கேஜி போயிட்டு இருக்கான். இன்னும் நீங்க கப்படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அவன் கல்யாணம் ஆகி எல்கேஜி போயிட்டான். 11 வயசுல மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சவன். கல்யாணம் ஆகி எல்கேஜி போறானா? அவன் ஒழுங்கா பையன் எல்கேஜி போயிட்டு பேசுறான். இருக்கான்டா. அவன் அவன் பையன் எல்கேஜி அவனுக்கு போயிட்டானா? கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து அவன் இந்த பையன் எல்கேஜி போயிட்டு இருக்கான். நீங்க இன்னும் கப்படிச்சிட்டு அப்படி இருக்கீங்க. சொல்றியா? ஓகே ஓகே. ஆமா. இவன் பாரு அவனை டாக்டர் வந்து யாரையும் இந்த இது விராட் கோலி ஃபேன்ஸ் மட்டும் பழக விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க அந்த எல்கேஜி பையனை. ஏன்னா இந்த மாதிரி எல்கேஜி பசங்களை தான் வந்து பிடிக்கிறானுலாம் ஃபர்ஸ்ட் பிடிச்சி கோலி இந்த கோலி தெரியுமா இந்த கோலி ஏங்க தெரியுமா 100 அடிச்சிருக்கு அதெல்லாம் தெரியுமான்றானுங்களாம். விடுங்க. ஐபிஎல் 18 ஒரு ஷீல்டு கொடுத்து கலாய்ச்சாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து ஆமா ஆமா அல்டிமேட். 18 வருஷமா நீ கப்படிக்க மாட்டற, சரி இந்த ஷீல்ட் ஆச்சு வச்சுக்கோ. ஐபிஎல் 18 ஆமா இது ஞாபகமா நீ என்ன வச்சுக்க. பண்ற இல்ல அந்த டிராஃபி கேபினெட்ல நீ என்ன பண்றனா கொண்டு போய் நீ வச்சிரு சூப்பரா இருக்கும். இல்ல டாக்டர் மேல அந்த வடப்பா தான் டிராஃபி கேபினெட்டே வாங்கல ப்ரோ, காசு செலவாயிடும். தேவையில்லாம இல்ல காசு வீண் ஒரே செலவு பண்ணக்கூடாது. ஷாலினி சிஸ்டர் வடப்பாவோட அட்ராசிட்டி எப்படின்னா அட்ராசிட்டி பண்ணிட்டு தெரியுதா நான் முட்டரன்னு 4 பால்ல அடிச்சுட்டு வெளில போய் உக்காந்துட்டு இவன் கேப்டன்சியே குறை சொல்லிட்டு இருக்கிறா உள்ள உக்காந்துக்கிட்டு. டேய் யாரா நீலாம்? தம்பி உன்னை உள்ள உட்கார வைக்காததுக்கு ரீசன் இப்ப தெரியுதாப்பா? கம்னு உட்காருப்பா. நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்த மேட்சும் விக்னேஷ் புத்தரை கண்டினியூஸா ஆட போறானுங்க. இப்ப வந்து இந்த இது அவன் பேர் என்ன? ஐயோ அவன் பேர் என்னங்க? இது சத்யமூர்த்தி ஐபிஎஸ் சத்யநாராயண ராஜுக்கு பதிலாதான் இவன் வருவான். பாண்டியா உள்ளார வருவான். பேசிக்கா பவுலிங் செம்ம வீக்கா தெரியுது. வச்சு உரிக்கிறானுங்களா இல்லையான்னு பாருங்க. அது உரிக்கிறது இருக்கட்டும். நாளைக்கு இதுக்கு அப்புறம் வர மேட்ச்ல ரோஹிட்ட உரிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு கதை. அவர் பர்மனண்டா 5 நிமிஷம் தான் உள்ள உட்கார வச்சாங்க. யாராவது மும்பை டீம் பசங்க மேல ஏத்துங்க ப்ரோ. எல்லாம் நம்மளே பேசிட்டு இருந்தா நல்லா இல்ல. யார் ஏங்க முன்னாடி எல்லாம் முடி அடிச்சுட்டு வருவானுங்க, வர மாட்டேங்கிறாங்க. சிவா ஃப்ரைடே ஷெட்யூல் என்ன ஃப்ரீயா நீ ஈவினிங்? இல்ல ப்ரோ நான் இப்ப நைட்டு கிளம்பிடுவேன் ப்ரோ. நான் 28th வரைக்குமே அப்படிதான் ப்ரோ. கரெக்டா அன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். அப்புறம் இன்னும் ஒரு 1 வீக் ஃப்ரீயா இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப இது மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பன்னு. இல்ல ஃப்ரைடே முடியுமான்னு கேட்டேன். இல்லனா அடுத்த எனக்கு இல்ல சான்ஸ் இல்ல. இல்ல என்னால முடியாது. சரி இல்ல சிவா ப்ரோ, இவன் இந்த எலிய பாத்தீங்களா? எலி வந்து தோனி ஃபேன்ஸ் அபியூசிங் ரச்சின் ஃபார் நாட் லெட்டிங் டவுன் ஃபினிஷ் த மேட்ச்னு இந்த கோலி காமெடியன்ஸோட பிஆர் போஸ்ட் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான். யார் அபியூஸ் பண்ணா? அதுக்கு கீழ என்னங்க போடுறீங்க? ஏங்க என்ன கடிக்கிறீங்க? அதுக்கு கீழ என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. தோனி தேரா பாப்பான் அதுலயே மாட்டிக்கிட்டாடுங்க. அது இவங்களோட டெம்ப்ளேட். கோலிய தூக்கிட்டு தோனி தேரா. இருங்க இங்க இருக்க எல்லாருமே இருந்துட்டு இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு பலவிதம்னு போட்டிருக்கேன். உருட்டுகள் பலவிதம். அவங்க உருட்டி இருக்காங்கன்னு மீன் பண்ணிருக்கேன். என்னங்க நீங்க உருட்டு உதயா? இல்ல உதயா, நீ போடுற கண்டென்ட் எங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு நாங்க பேசணும். இது என்ன நடக்குது? அப்பா சாமி, வருஷம் நீங்க 2500 டிக்கெட் வச்சு வித்து ஊட்டிட்டு தானே இருக்கீங்க. கப்படிச்சிரும் சொல்லி 2500 அடுத்த மதன் தப்பா சொல்லாதீங்க. அதெல்லாம் கோச்சுக்குவாங்க. எங்க ஹிட்மேன் எவ்வளவு பெரிய அபியூசர் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி உள்ளார உட்காந்து திட்டிட்டு இருக்காங்க. அவுட் ஆயிட்டு அவங்க ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கிறவனுங்களை பிடிச்சி. அப்புறம் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா, சப்போஸ் உள்ள நின்னு இப்படி பண்ணிட்டு இருந்தா அடுத்த மேட்ச் ஹார்டிக்கு போன வருஷம் பண்ண மாதிரி பண்ணி விட்டுருவோம். உன்னையதான் தலைமையில அடிச்சு வெளியே உக்காரச்சிட்டாங்களே மேனேஜ்மெண்ட். போய் வெளியே உக்காரணும். வெளியே உக்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இல்ல இந்த டைம்ல கூட ஃபீல்டிங்ல வந்து நிக்க மாட்டாரா? இப்ப இந்த டைம்ல ஹர்திக் இல்ல, கேப்டனா இருக்காருல்ல இந்தியன் டீமுக்கு, வந்து சும்மா சப்போர்ட்டுக்காக நிக்கணும்ல. அவன் ஃபீல்டிங் நின்னா ஃபார்வர்ட் பண்ணி தான் நிப்பான். இறங்கி நிக்க மாட்டான். லாங் ஆஃப் நீ கேட்சா ஓட மாட்டான் கண்டிப்பா. அவன் போன வாட்டி நான் இத சொல்லு. இல்ல இத சொல்லு. இப்ப ஹர்திக் இல்ல, அவன் தான் கேப்டனு. சூரியகுமார் கேப்டன்சி பண்ணானா சப்போர்ட்டுக்கு இவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு மோரல் சப்போர்ட்டுக்காக கிரவுண்டுக்குள்ள நிக்கணும்னு யோசிக்க மாட்டானா? பண்ணா பரவாயில்லைங்க, இன்னும் கெடுத்து விடுவான். அதனாலதான் இல்ல ஃபீல்டிங் பண்ண சொன்னா சார் கோவப்படுவாரு. என்னையா அப்படின்னு கேட்பாரு. உதயா, நான் உனக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். போன வருஷம் ஒரு மேட்டர் நடந்துச்சு, அதை போய் பார்த்துட்டு வா. அண்ணன் ஓடுறப்போ ஒரு சம்பவம் இருந்துச்சு. ஓகேவா? அதனால வந்து அவன் ஃபீல்டிங் நிக்க மாட்டான். லாங்கான் கப்ல போன வாட்டி ஹர்திக் பாண்டியா கூட்டு போய் லாங்கான நிக்க வச்சான். நிக்க வச்சப்போ தலைவர் வந்து கேட்ச் பிடிச்சா ஹர்திக் இல்ல இன்னைக்காச்சும் வந்திருக்கான்ல உள்ள. மானம் போயிடுச்சுல அவனுக்கு போன வாட்டி. ஏன்னா திரும்பி அதை கேட்டு இது பண்ணிட்டு இருக்க.
அவன் நிக்க மாட்டான் இல்ல அவ்வளவுதான் அவரு சொன்னீங்கன்னா வந்து. இல்ல அவரு அந்த 4 பால் புடிச்சதே டயர்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுவாரு, நான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னு இவர் கேப்டன், முன்னாள் கேப்டன் இல்ல மறந்துட்டு ஒண்ணும் இல்ல. அந்த விக்னேஷ் புதூர் வந்துட்டு ஒரு 6 கொடுத்திருந்தானா போதும், போய் அவனை பிடிச்சி திட்டிட்டு கிடப்பாரு. அதனாலே போய் உட்காருப்பா அப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க. போன வருஷம் ஒண்ணு பண்ணானுங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இவனுங்க எம்ஏ ஃபேன்ஸ் எல்லாம். நீ சொன்னா கேட்க மாட்டேன், கேப்டன் சொன்னது கேட்பான். யாரா கேப்டன்னா இவன் தான் கேப்டன், அவன் சொல்றது நான் கேட்பேன் அப்படின்னு ரோஹித் சர்மா கேட்கலாம். இந்த வாட்டி பார்த்தா சூரியகுமார் யாதவ் மும்பலால வச்சு பண்ணிருந்தாங்க எடிட்டு. இப்ப இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்க சூரியகுமார் கேப்டன் பண்றான், நீ சொல்றத நான் என்ன கேட்கணும், போடா அங்கிட்டு வருமா அப்படின்னு இவங்களே திரும்பி எடிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நல்லா இருக்கு இந்த காம்பினேஷன். சரி விடுங்க, இதுக்கு மேல அவங்க டீம் திருப்பி நம்ம கிட்டே வருவாங்க. அந்த மேட்ச் ஸ்பேஸ போட்டு அளந்துட்டு இருக்கானுங்க. நீங்க வேற ஏங்க சும்மா இருங்க. அவனுக்கு தோத்தவனுங்க அழுவதான் செய்வானுங்க. ஜோக்கர் ஒரு ஸ்பேஸ்ல இருந்தான், என்னாச்சு அந்த ஸ்பேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சா? குரூப் ஏதோ சொன்னாங்க க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு. இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் டாக்ஸ் இருக்கு. என்ன அழுவுறதுன்னு தெரியாம தோனி வந்து 2 பால் டொக்கு வச்சிட்டாரு. இவ்வளவு நேரம் இழுத்துட்டானுங்க. டேய் போத்துட்டீங்களா, தூங்க வேண்டியதாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க ஜெயிச்சு நம்ம கலீல் அகமது மோசமா மத்த டீம்ல போடக்கூடியவரு இங்க நல்லா போட்டிருக்காரு. அவரை நம்ம பாராட்டணும். அதுக்கப்புறம் நூர் அகமது 4 விக்கெட் எடுத்துன்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கம்பேக் அஸ்வின் நல்லா போட்டிருக்காரு. ஸோ நமக்கு பாராட்ட வேண்டிய ருத்ராஜ் நல்ல கேப்டன்சி ஆடி இருக்காரு. நம்மளே கம்முன்னு இருக்கோம். ஐஸ்மேன் அவன் இவன் சொல்லியிருப்பான் ஒரு பாயிண்ட், விஜய் 7 பாயிண்ட். அது இவனுக்கு ஹெட் பொசிஷன் சரியாவே இல்லை. துப்பாக்கிக்கு ஓப்பனிங் யாரவனுக்கு ஹெட் பொசிஷன் கரெக்டா இருக்கணும். அவன் அந்த பால் கரெக்டா எப்படி சொல்றது, லெஃப்ட் போலிங் ஆடுறப்போ சரி, பால் எல்லாம் இன்னும் வெளியே வரும் ஸ்விங் ஆகி. அது வேற பண்ணி ஹெட் பொசிஷன் கரெக்டா வச்சுதான் மொத்த வேலைக்கு அவன் சொல்லியிருப்பான். இது வந்து முரளி விஜய் சொன்னான். அவனை பண்ண சொல்லுங்க, டெஸ்ட் கிரிக்கெட் ஆட சொல்லுங்க. அவனை ஒழுங்கா அவன் ஹெட் ஒன்னும் டில்டடாலாம் ஒன்னும் இல்லையே. ஏங்க அவன் ஹெட் டில்ட் தலைலாம் உழுவலாம் இல்ல, நீங்க போய் பாருங்க. அவன் மூவ்மெண்ட் பண்ணாலும் அவன் ஹெட் ஸ்டெடியா தான் இருக்கு. அவனோட ட்ரிகர் மூமெண்ட் வந்து அவன் மாறி இருந்தாலும் அவன் ஹெட் ஸ்டெடியா தான் இருக்கு. இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான். வைத்தீஷ் ப்ரோ, ரோமல் ப்ரோட்ட பேசுனீங்களா? என்ன ஸ்டேடியம் விட்டு வெளியே வந்துட்டாராமா? எப்படி பிலால் போய் கால் பண்ணுவாங்க. இந்த உதயா வந்து ஏன் முட்டு குடுக்குறான்னு கண்டுபிடிச்சிட்டா, மேல பின் பண்றேன் பாருங்க ப்ரோ. அந்த விக்னேஷ் முட்டூர் வந்து இவன்களில் ஒருவன், ஆர்சிபி ஃபேன். இதை எப்படியோ கண்டுபிடிச்சு. இல்ல அதுவே ரொம்ப பழசாட்டுக்குங்க. அவங்க ப்ராப்பரா யூஸே பண்றாங்க ஐடி. சிவா, ஆனா ஒரு ட்வீட் பார்த்தேன், சர்ஜியோன்னு ஒரு ஐடியில கலீல் போட்டோ போட்டு வாசிம் அக்ரம் வாஸ் நெவர் திஸ் குட்ங்கறான். எனக்கு இந்த கன்னிசமும் கொஞ்சம் காண்டாதான் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க? அவன் வந்து துஷார் மெக்ராத்னுவான். அப்புறம் வந்து ஒருத்தனையும் வந்து அப்படி ஹைட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாசிம் அக்ரம் லைவ்ல பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு. சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி கமெண்ட்ல ட்ரிகர் பண்ணாதீங்க. நீங்க இதுக்கெல்லாம் ஏங்க ட்ரிகர் ஆவறீங்க? அவன் வந்து இது ஜென்சி கண்டென்ட், அது சும்மா இது பண்றதுக்கு பண்ணு. ஐஸ்மேன் நீ சொல்றது பார்த்தா எனக்கு புரியுது. புதுசா இருக்கிறது இந்த மேட்டர் இல்லங்க. அது ஜென்சி கண்டென்ட்டுங்க. நம்ம இதுக்குள்ள எல்லாம் போனோம்னா நம்மள எந்த மாதிரி இது பண்ணுவானுங்க தெரியுமா? அந்த வந்துட்டாருங்கடா அந்த காலத்தில் பூமருங்கன்னுவானுங்க. அதுக்குள்ள எல்லாம் போக கூடாது. அது வந்து ஜென்சி டெர்மினாலஜி அவனுங்க பண்றது. எல்லாரையும் அப்படி இங்க இவன சொல்லலையா, முகேஷ் ஸ்டார்க்குன்னு. ஸ்டார்க்கும் அவனும் ஒன்னா அந்த மாதிரிதான் நிறைய பேர் வச்சிருந்தானுங்க. இவனை வந்து மலிங்கான்னானுங்க, பத்திரானா மலிங்கா. அப்புறம் இன்னொருத்தனை வந்து யாரையோ மிச்சல் ஜான்சன் கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னொருத்த மும்பைல இருந்தானுங்க, மலிங்கா மாதிரி போடுவாங்க. அப்புறம் எடுத்தாங்க போட்டு போல போல கொண்டுட்டாங்க. நோவந்து சார் தான் நினைக்கிறேன். எங்க தமிழ்நாடு டிஎன்பிஎல்லே ஒரு போலர் இருக்கான் தெரியுமா? ஆமா, சொல்றீங்க.
அவனெல்லாம் வந்து அவன் கெரியரை முடிச்சு விட்டானுங்களா சேர்ந்துக்கிட்டு. அவனை கூப்பிட்டானுங்க நிறைய டீம் டெஸ்ட் பண்றதுக்கு. எல்லா டீமும் டெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில எவனுமே எடுக்கல அவனை. வருஷம் கூப்பிடுவாங்க நெட் போலிங்க்கு. கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவானுங்க. கடைசியில் எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு டீம்ல டிராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல கூட டிஎன்பில கூட ப்ரோ கொஞ்சம் டிஎன்பிஎல் வெயிட் பண்ணுங்க இதுல ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஸ்கவுட்டிங் பேக் ஃபயர் ஆகும் ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இவனுங்க சொல்றாங்கல்ல. செம்ம அடி வாங்குவான். அவன் எக்ஸெப்ஷனல் எல்லாம் போடல இன்னைக்கு. இவனுங்களாதான் மாட்டிக்கிட்டானுங்க. தூக்கி இவனுங்களா அடிச்சு போய் விக்கெட்டை கொடுத்தா விட்டானானு. அதுவும் இல்லாம வந்து அவன் வந்து ரீட் பண்ண ஏங்க முடியாதெல்லாம் என்னங்க கிடையாது. டேவிட் வார்னர் இவனுங்களை கலாய்ச்சிருக்கிறான். ஆர்சிபி காரன்ல கலாய்க்கிற மாதிரி ஒரு லாலிபாப் எடுத்து காட்டிட்டு உங்களோட படம் ஏதோ ஒண்ணுல வந்திருக்கானாமேங்க. டேவிட் வார்னர் ட்ராலிங் ஆர்சிபி ஈவன் இன் ட்ரெய்லர் அப்படின்னு போட்டு இது எனக்கு தெரியாது ப்ரோ. ஆமா ராபின்ஹுட் ட்ரெய்லர் லாலிபாப் வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ராபின்ஹுட் ட்ரெய்லர் வந்து லாலிபாப் அதுக்கு சாப்பிட்ற மாதிரி போட்டு ஒரு சீன். அதை எடுத்து போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. ராபிட் இது ட்ராலிங் அப்படின்னு. ஆனா அவன் காட்டுல மலைங்க ஹைதராபாத் டீம்ல வாய்ப்பு தரல தொத்தி விட்டானுங்க. இப்ப போய் பார்த்தா வந்து ஹைதராபாத் சினிமால போய் உட்காந்துட்டாப்புல. ஒரு வருஷம் படத்துல நடிச்சிட்டு இருக்கான். 2 படம் கமெண்ட் பண்ணிருக்கான் போல. அடுத்து லைன் அப்ல வேற லெவல் தான் பண்ணான். அதுக்கு காரணம் நம்மளால அல்லு அர்ஜுன் தான். எல்லா புகழும் அல்லு அர்ஜுனுக்கு. இல்ல ப்ரோ, மாத்தி சொல்றேங்க. எல்லா புகழும் அல்லு அர்ஜுனுக்கு எல்லாம் கிடையாது. அவனே வந்து இவனை சுத்தி தான் வரணும். எல்லா புகழும் டேவிட் வார்னருக்கே. அந்த படம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் பண்ண ப்ரொமோஷனாலதான் வந்து அந்த படத்துக்கு ஹைப் வந்துச்சு. எல்லா கிரிக்கெட்டரும் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஆமாங்க வேஷம் எல்லாம் போட்டு வருவாங்க புஷ்பா மாதிரிலாம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் இவனுக்கு கொடுத்துருக்காங்க. 100 தான் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஏங்க அவன் போட்ட ஸ்பெல் என்ன? இல்ல நான் எதுவுமே சொல்லலையே. யாரோ ரச்சின் ரவீந்திரான்னு சொன்னாங்க. அதனாலதான் சொல்றேன். இல்ல ரச்சின் ரவீந்திரா யாரோ சொன்னாங்க. அது ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்சா? ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச் வந்து இவன் தானே கொடுக்கணும் அப்படி பார்த்தா. யாரு? ருத்ராஜுக்கு தானே கொடுக்கும். ருத்ராஜுக்கு தானே 200 பிளஸ் அடிச்சிருக்கான். மேக்ஸிமம் 6 ஏதோ ஒன்னு வரும். ஓகே சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ருத்ராஜ். சிவா ப்ரோ மேல ஒரு ட்வீட் ஏத்துறேன் பாருங்களேன். ஒத்தக்கைக்குள்ள ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். அதுக்கு பிரதீப் போட்டிருக்க கமெண்ட் போய் பாருங்க. இப்ப போட்டிருக்காங்க அவன். அந்த 0 தானே பார்த்தாச்சு. அது இல்லைங்க மிச்ச சாப்பிட மாதிரி கமெண்ட் போட்டிருக்கான். ஒத்தகைக்குள்ள பாபாஜி இப்ப போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்ல முடியும்? இல்ல அந்த வருஷம் பண்றதுதானே புதுசாவா நடக்குது. இல்ல இந்த சச்சின் பாயும் செல்வி அக்காவும் சேர்ந்து ஸ்பாம் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ. என்ன ஸ்பாம் பண்றாங்கன்னு கூட புரிய மாட்டேங்குது எனக்கு. சச்சின் பாய் மேல வாங்க, அடிக்க மாட்டோம். எங்க நடுவுல விக்ரம் வந்திருந்தா. விக்ரம் இருக்கா பாருங்க. விக்ரம் அப்படிங்க. விக்ரம் இல்ல சச்சின் பாய் கொஞ்சம் கோவத்துல இருக்காப்ல. நாங்க விக்ரம் இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? சரி விக்ரம் கொஞ்சம் நல்ல பையன், அதனால விட்டுடலாம். விக்ரம் இன்னும் 2 பேர் யாராவது கூட்டிட்டு வாங்க. இல்ல நேத்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே ஒரு விக்ரம விட்டுருங்க. விக்ரம் அதெல்லாம் பண்ண மாட்டாப்ல. மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பே கிளம்பி வந்து ப்ரோ நாளைக்கு பாருங்க ப்ரோ 70-30 ப்ரோ அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே. அவங்க எல்லாம் எங்க போனானுங்க? என்ன ஆனானுங்க? ஆனா பெரிய விஷயம் பண்ணிருக்கானுங்க. 18வது டெக் அவுட் தலைவனுக்கு. அப்புறம் வந்து 2012ல இருந்து 13ல இருந்து இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லா மேட்ச் தோத்துருக்காங்க. அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க தான் ஆசி.
ஏங்க டாக்டர் நாங்க புது பேர் வச்சுட்டாரு, முட்டை மேனா. டக்மேன் இவர் தான் இவன் தான் ரோஹித் சர்மா. ஏங்க முட்டை மேன் டக்மேன் என்னங்க இது? ஜீரோ போறீங்க சார் ஜீரோ பாத்துக்கோங்க. அந்த மீம் டெம்ப்ளேட் கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் இந்த சீரீஸ்ல எப்பெல்லாம் அவுட் ஆறாரோ அப்பெல்லாம் அந்த டெம்ப்ளேட் கரெக்டா பேசப்படும். சிரிப்படக்க முடியா? இல்ல இதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேற. சண்டே யாரு கூட மேட்ச்? மும்பை கூட. அப்படியே கையில ஜூஸ் அப்படி அடிச்சு உடப்பாராம். இப்ப என்ன ஆச்சு? இப்ப அவரை ஜூஸ் போட்டாங்க. இல்ல மேல இன்னொன்னு ஏத்திருக்கேன் பாருங்க ப்ரோ. இது ப்ரோ வாட்சிங் த டவுன்ஃபாலா. ப்ரோவையே ஒரு கேப்டன் என்றும் மதிக்காமல், டேய் நீ பேட்டிங் மட்டும் ஆடிட்டு போடா வந்து கூப்பிட்டுட்டு அந்த பேட்டிங் கூட ஆடல. ஏங்க என்னங்க ரொம்ப வயசாகி போச்சு, 37 வயசு ஆகி போச்சுங்க. வேற ஏதாவது போ பஞ்சாபுக்கு போய் தான் உன்னை மதிக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல. உன்னை வந்து இது பண்றானுங்க. உன்னை கேப்டன்சி பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னை தூக்கி வெளில போட்டு ஒரு வேலையை பாக்குறானுங்க. கிளம்பி போ, பஞ்சாபுக்கு போ, இல்ல எங்கேயாவது கிளம்பி போயிட்டு அங்க போய் கேப்டன்சி பண்ணு. அவ்வளவு ஆர்வமா இருக்கானா என்ன ப்ரோ சொல்றீங்க? பண்ணு. ஆனா இன்னொரு பிரான்சைஸ் அங்க கொண்டு வா. போனா பிரீத்தி சிந்தா இருப்பாங்க, அவங்களுக்கு இவ்வளவு பவர்ஸ் இருக்காது, டீம் கிடைக்காது, எக்ஸ்போஸ் ஆயிடுவேன் அங்க போனா. இருக்கவே ஆர்சிபி. நான் என்ன சொல்றேன், நீ வந்து ஏதாவது ஒடுக்கு போ, இல்லன்னா இதுக்கு போ, இந்த சன்ரைசர்ஸ்க்கு போ. அங்கதான் நல்லா தானே பண்றானுங்க. கிசானை இவங்க கிட்ட தள்ளிட்டு அவனுங்க கிட்ட ட்ரேடு கேட்டு கிளம்பு. ப்ரோ அங்க என்ன சைலன்ஸ் பண்ணுவேன்னு சொன்ன பேட் கமின்ஸ் இருக்கான் ப்ரோ. என்னை விட பெட்டராக ஆடக்கூடிய டிராவிஸ் ஹெட் இருக்கான் ப்ரோ. என்ன சேர்த்துக்க மாட்டாங்களே. அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் இருக்குல்ல, அப்புறம் இவர அது வாட்டர் கேன் அவனுக்கு அவன் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்றேன்னு சொல்றப்ப இவனுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போச்சு மற்ற டீம் கூட. இவருவா ஒத்துக்கல, நான் இங்க வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன், குப்பை கொட்டினா உங்க கூட தான் குப்பை கொட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல. அதனால வந்து இங்கதான் குப்பை கொட்டேன், ஒரு வழி இல்லை, வாய் விட்டாப்புல. அதெல்லாம் கிடையாது. நீங்க வேற இதோட இந்த அபிஷேக் நாயர் இருப்பான் கொல்கட்டாவோட மேட்ச், கடைசி மேட்ச். அதுல இதான் என்னோட கடைசி மேட்ச் இந்த பிரான்சைஸ்க்கு அப்படி இப்படின்லாம் ஏதோ பேசி வச்சு அதெல்லாம் வந்துருச்சு. அவங்க கூப்பிட்டு மிரட்டி இருப்பானுங்க, வெளில போறதுன்னா போ, ஆனா என்ன ஆவன்னு தெரியும்ல அப்படின்னாங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஐஸ்மேன் அந்த டெம்பிள் வரும்ல, வாழ்ந்தா அவங்க கூட தான் ரமேஷ். என்ன சிரிக்கிற? அழகாயிட்டு இருக்க. அந்த மாதிரிதான். இல்ல இதுல வேற ஆட்ல வேற சிஎஸ்கேன்னு சொன்னா கிளாஸ உடைப்பாராம், செதற விடுறாராம், செதற. இதுல யாரு பொட்டேட்டோ பாய் பொட்டேட்டோ பாய். கக்கு கிளீன் பண்ணுவா கிளாஸ் அடிக்கிற. சரி, இன்னைக்கு ட்ரெண்ட் போல்ட் எப்படி போட்டான்? ஏங்க அதெல்லாம் அடி வாங்கினாங்க. ட்ரெண்ட் போல்ட் எல்லாம் வாங்கினான் இன்னைக்கு. தீபக் சார் தான் ஓரளவுக்கு போட்டான், ஆனா ரொம்ப ஆட்டிடியூடு காட்டினான். ஆமா, எனக்கு அது செட் ஆகல அவன் ஆட்டிடியூடு. ஓகே அந்த சென்ட் ஆஃப் கூட ஓகே, ஆனா வந்து ஆன் ஃபீல்ட்ல கூட அவன் பிஹேவியர் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுதான் நான் சொல்றேனே, அவரு அந்த மன விரக்தியில இருக்காரு. என்ன எடுக்காம முட்டிங்களேடா அப்படின்ற மாதிரி. அங்க அண்டர் த பஸ் அங்க போட்டோம் 12 கோடி வச்சுட்டு 9.4 10 crores வரைக்கும் போனோம். அவனை பொறுத்த வரைக்கும் அவனே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கான். போன தடவை நம்ம ரீடைன் பண்ணப்பயோ எடுத்தப்பயோ அவனே சொல்லியிருக்கான், எல்லோ தவிர எந்த ஜெர்சிலையும் என்னால யோசிச்சு பார்க்க முடியல அப்படிலாம். அவன் அவ்வளவு புலம்பியே நம்ம விட்டுட்டோன்ற மன உளைச்சல்ல அவன் இங்க இருந்தான். இல்ல இங்க இருந்தானா இப்ப இன்ஜூரி ஆனாலும் சரி எதானாலும் சரி நம்ம அவனை விளையாண்டுட்டு இருக்கிறோம். ஏங்க சிவா ப்ரோ, எனக்கு நான் இங்க மேல ஒண்ணு பின் பண்ணிருக்கேன் பாருங்க. இவனுக்கெல்லாம் பேட் ஆச்சு பிடிக்க வரமா ப்ரோ, இல்லனா பேட் எப்படி இருக்கும்னு ஆச்சு தெரியுமா? இன்னும் வரல இருங்க. டோபி ஃபேன்ஸ் ரைட் நவ. தம்பி அண்ணனுக்கு 2 பால் போடுங்கப்பா. பால் எந்த கலர்ல இருக்கும்னு தெரியுமா ப்ரோ? இதெல்லாம் வேற ஐடியில வந்த போஸ்ட் ப்ரோ, வேற ஐடியில வந்த போஸ்ட். நீங்க வேற இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ எலான் மஸ்க் ஆக்சுவலாக சபிச்சுக்கிட்டு இருப்பானுங்க சில பேர். என்ன பண்ணுவானுங்கன்னா, முன்னாடி வந்து அதர் லிசனர்லாம் கேட்க முடியாது, நேராக வந்து கேட்கணும், இல்லைன்னா ப்ரௌசரில் போட்டு கேட்கணும்.
என்னன்னா சில பேர் என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, மேல வந்தா ரிமூவ் பண்ணி போட்டு இங்க வந்து இது நடத்திட்டு இருந்தானுங்க, குடும்பம் நடத்திட்டு இருந்தானுங்க ஸ்பேஸ்ல சில பேரு. அவனுங்கெல்லாம் நீங்க இதெல்லாம் பத்தி அவனுங்கெல்லாம் பத்தி பேசுறதே தப்பு. என்ன நான் பண்றது விடுங்க. சொன்னேன்ல ப்ரோ, தோபின்னு வந்து யாராவது இல்ல இல்ல இருக்கவங்க பேசக்கூடாது. தெரிஞ்சே தான் பண்றான். இல்ல இல்ல ஒரு தெரிஞ்சே நிமிஷம் தான் இருங்களேன், பண்றான். ஒரு நிமிஷம் இருங்களேன். இப்ப யாராவது பர்சனலா போறான்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல இல்ல யாரும் சொல்லல அப்படி. ஆஹ் ஏன்னா நான் உண்மையாலே கேட்பேன் ப்ரோ. தோபின்னா எப்படி பேட்டு பிடிக்க தெரியாதவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க கூடாதுங்க. தோபின்னா என்னன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பேட்டே ஆடல, எங்க பேட்டிங் தான் 4 பால்ல முடிச்சுட்டு போட்டாரு. இல்ல அப்புறம் இவரோட எதுக்கு? தலைவர் வந்து நீங்க இன்னும் கயட்டினாருன்னு ஐஸ்மேன் சொல்லுவேன் நானு. ஐஸ்மேன் ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். அந்த பைத்தியக்காரன் கூப்பிட்டு கன்ஃபர்ம் பண்ணணும், ஏன்டா எல்லாரும் அபியூஸ் பண்ணிட்டு திரியறீங்க அப்படின்ட்டு. நான் ட்விட்டர் வந்ததே பேட்டு பிடிக்க தாங்க வந்தேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். சரியா? ஓப்பனா ரெக்கார்டிங் இருக்கு, எடுத்து போட்டு விட்டுறேன்னு சொல்லுங்க. இஷ்டத்துக்கு இவனெல்லாம் பத்தி பேசாதீங்க. சீரியஸாங்க, வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. இல்ல நான் வந்து இருங்களேன், யாராவது ஒருத்தர் பேசாதவங்க கொஞ்சம் கீழே இறங்களேன். ரசிகனை மேல தூக்கலாம். இவனை பத்தி எனக்கு தெரிஞ்சதே வந்து ரசிகன் ஒரு குரூப்ல வந்து என்ன இது பண்ணி விட்டாரு. அதுல இவனோட கண்டென்ட் தான் போயிட்டே இருந்துச்சு. இல்லங்க சும்மா வந்து ரொம்ப டாக்ஸிக்கா ஆக்கிக்கிட்டு என்வாயர்மெண்ட்டை கடுப்பாகுது. ப்ரோ எம்ஐயை விட ஆர்சிபி ஃபேன்ஸ் ஏன் ரொம்ப கத்துறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு. இல்ல இல்ல அது வந்து 28ஆம் தேதி வந்து என்ன நடக்கணும் உங்களுக்கு நான் ஒண்ணு தெரியும். சொல்றேன், நீங்க ஆர்சிபின்னு நினைக்கிறவங்க ஆர்சிபி ஃபேன் கிடையாது. நிறைய எம்ஐ ஃபேன்ஸ் ஆர்சிபில உட்காந்துட்டு இருக்காங்க, குடியிருந்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல. லைக் நீங்க அவங்க ராயல் இண்டியன்ஸ் ப்ரோ. அது மும்பை இண்டியன்ஸும் பெங்களூரும் நெக்ஸ்ட் அவங்க ராயல் இண்டியன்ஸ். ஒரு ராயல் இந்தியன்ஸ் ஏன் தெரியுமா அந்த ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு அங்க குடியிருக்காங்க? அது காரணம் நிறைய விராட் கோலிக்கு நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஃபேன் கேர்ள்ஸை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் இங்க உட்காந்து கம்மு சுத்திட்டு இருக்கானுங்க. அது நிறைய பேருக்கு இங்க தெரியல. லிட்டரலா அதான் உண்மையும் கூட. நிறைய பசங்க பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக உட்காந்து இங்க டோனி அடிச்சிட்டு இருக்காங்க. டோனி அடிச்சாதான் வந்து கோலி கல்விகள்லாம் எடுத்துப்பாங்க. லாயல் ஃபேன் பேஸ்ன்றாங்களா அந்த மாதிரியா ப்ரோ? ஆமா ஆமா அதேதான். ஆமா ஆமா அதே மாதிரிதான். இருங்களேன், இவன் விக்ரம் கூட போஸ்ட் பண்ணிருக்கான், தம்பி அண்ணனுக்கு 2 பால் போடுங்க. ஒரிஜினல் போஸ்ட் அதான் அனுப்பிச்சு விட்டையா? என்னையே கிடைக்காது, என்னையே கொண்டு திருப்பி கிடைக்காது. நாயா கடிக்க அட்டாக் போடுதையா? அட்டாக் மோட்ல நான் எங்கேயா போறேன்? நான் என்ன சொன்னேன்னா எங்க ஆளாச்சு 2 பால் பிடிச்சி மிடில் பண்ணாரு, உங்க ஆள் வந்து 2 பால். ஐஸ்மேன் ஒன்னே ஒண்ணுதான், இங்கேயாவது ஏதோ ஸ்பின் ஆட தெரிஞ்சவன், ஏதோ இதெல்லாம் தெரிஞ்சவனா இருக்கான். அங்கெல்லாம் சும்மா அப்படி செய்யன்னு சுத்துறதுக்கு ஆள் இருக்கிறான். இப்ப நீங்க வாங்க ஜு அப்படின்ட்டு பல்தான்ஸே வாய மட்டும் போயிட்டானுங்க. நீங்க என்னடா பண்ண போறீங்கன்னு தான் கேட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஆர்சிபி ஃபேன் பல்தான்ஸியாச்சும் விட்டுருவானுங்க ப்ரோ, ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் தருவாங்க. சரி கம்படிட்டர்ஸ்னாச்சும் மதிப்பானுங்க. இவனுங்களெல்லாம் வந்து சுத்தமா மதிக்க மாட்டானுங்க. அதுவும் இப்ப லாஸ்ட் டைம் எல்லாம் கிராயின் எல்லாம் ஆக்சுவலா இப்ப வெள்ளிக்கிழமை வேற, என்ன நடக்குதுன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை அப்படின்னு பொங்க வச்சிருவானுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஃப்ரைடே அன்னைக்கு. என்னைக்கு பச்சை சோக்கா போறானுங்க ஆர்சிபி காரனுங்க? இல்ல என்ன சொன்னீங்க ரஞ்சித்? கேட்கல. நல்லா ஃபார்ம்ல இருக்காரு, எந்த விதமான பிரஷர் இல்லாம ஆடுவாரு, வெளுத்து விட்டுறாரு. பார்த்து பேசுங்க. அவரா சரி, அன்னைக்கு ரோஹித் சர்மாக்கு சொன்ன மாதிரியே சொல்றேன், அன்னைக்கு வாங்க லைவ்ல அவர் வந்து எப்படி ஆடுறாருன்னு பாருங்க. அகைன்ஸ்ட் ஸ்பின் கோலி வந்து பல வாட்டி போயிருக்கான். அந்த சிவா மனசு சக்தியில சந்தானம் ஒரு காமெடி பண்ணுவார்ல, சந்தானம் ஒரு காமெடி பயந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு காமெடி ஆக்டர்கிட்ட சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்ப அந்த சீட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐஸ்மேன் டெம்ப்ளேட் எடுத்து குடும்பத்தின் படத்துல வரல அந்த சேவல் சண்டையில, அது ரோஹித்துக்கு போடலாம். அது ரோஹித்துக்கு போடலாம். தம்பி நொட்டிட்டு போயிருச்சு தம்பி. இல்ல எனக்கு என்னன்னா ரஞ்சித் பாய், அப்ப இன்னைக்கு எஸ்ஆர்எச் கூட தான் 286 அடிச்சிச்சு. சேப்பாக்குல வந்து அடிப்பாங்களா? கிஷன் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு, அவரும் வந்து அடிப்பாரா? அதெல்லாம் முடியவே முடியாதுங்க, வாய்ப்பே இல்ல ப்ரோ. கடைசி 5 மேட்சஸ் 5-0 ப்ரோ சிவா ப்ரோ, இவரெல்லாம் யோசிக்கணும்யா. சொல்லுங்க. வந்து மும்பை கூட 270 அடிச்சாங்க, ஆர்சிபி கூட 280 அடிச்சாங்க அவங்க.
நம்ம பிச்சில் எவ்வளோ ஆமா அடிச்சாங்க அதே ஏங்க சன்ரைஸ் ஹைதராபாத் 132ங்க. முடிஞ்சு. இதுக்கு மேல ஆர்குமெண்ட்டே இல்ல அங்க. சேப்பாக்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அடிச்சு 6 அடிக்க ட்ரை பண்ணலாம் கேட்ச் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் பவுண்டரி நின்று அழகா கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதே பால் இல்ல சின்னசாமில இதே ஷாட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா 6. ஒரே நிமிஷம். மேல அருளோட போஸ்டர் டேக் பண்ணிருக்கான பாருங்களேன்.